ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணி இந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் சிங்கப்பூர் வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ அதை நான் இந்த வீக் கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இந்த வீக்கில் இந்த வாரம் வாங்கின க்ராசரிஸ் எல்லாம் நான் ஒரு ஹால் மாதிரி நான் இதில் போட்டிருக்கேன், பாருங்கள். ஹலோ, இந்த வாரம் க்ராசரி ஷாப்பிங் பார்க்கலாமா? ஸோ இந்த வாரம் சண்டே நான்வெஜ் செய்யலை, அதனால் மண்டே நான்வெஜ் செய்கிறதுக்காக சிக்கன் பிரெஸ்ட் வாங்கியிருக்கேன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இது அரௌண்ட் 250 கிராம்ஸ் வருது. 250 கிராம்ஸ் $3.40 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ இது மாதிரி 250 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன், 1/2 kg. ஸோ 250 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது இந்த ப்ரைஸ் கான்ஸ்டண்ட்டான ப்ரைஸ் கிடையாது. சிக்கனோட ப்ரைஸ்லாம் ஒவ்வொரு நாள் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ யூனிட் ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக 1 kgக்கு நமக்கு $14 பக்கம் வருது. ஸோ இதுவே இது இன்றைக்கி கட் பண்ணுது, 3rd டேட்டு. ஸோ இதே 3rd டேட் குறைஞ்சிட்டே போக ப்ரைஸ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் சிக்கன். ஸோ லாஸ்ட் வீக் வாங்கி இந்த விராப்ஸ் தீர்ந்துருச்சு, அதனால இந்த டைம் ஹோல் மீல் விராப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது $5 வந்தது. செவ்வாழைப்பழம் வாங்கியிருக்கேன். நாங்கள் போகும்போது கடைசி பீஸ் தான் இருந்தது, அதனால ஒரு பீஸ் அடிபட்டிருக்கு. பட் ஸ்டில் வாங்கிட்டேன், பிகாஸ் கண்டிப்பாக தேவைப்படும் இல்லையா வாழைப்பழம். இது 1 கிலோ 1 kg 250 கிராம்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ $3.45 ஆகுது. ஸோ அந்த சைடில் நான் மென்ஷன் பண்ணுற ப்ரைஸ்லாம் அதை நோட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது பீன்ஸ் ஸ்ப்ரவுட்டு, அதாவது சோயா பீன்ஸோட ஸ்ப்ரவுட்டு. இது $1.5 அது மாதிரி ஆகும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு, அதனால நான் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா 300 கிராம்ஸ் பக்கம் இருக்குது. ஸோ 300 கிராம்ஸ் $2.32. நெக்ஸ்ட் இது யோகர்ட். இது ஃப்ளேவர்ட் யோகர்ட், மெய்ஜியோடது. இது 4 வாங்கினா நமக்கு $3 பக்கம் வரும். நெக்ஸ்ட் 3 அவகேடோஸ் வாங்கியிருக்கேன். ஸோ 3 அவகேடோ $6. அதுக்கப்புறம் பிரெட் இந்த சூப்பர் சாஃப்ட் ஹோல் மீல் ஒயிட் பிரெட் வாங்கியிருக்கேன். ஸோ இது $4.10. ஸோ நெக்ஸ்ட் பால் வாங்கியிருக்கேன். நாங்கள் இந்த மெய்ஜியோட இந்த ப்ளூ கலர் பேக்கெட் தான் வாங்குவோம். ஸோ இது பால் 2 லிட்டர்ஸ், 2 லிட்டர் கேன். இது $6 பக்கம் வந்தது. நெக்ஸ்ட் ஓட்ஸ் வாங்கியிருக்கேன். ஓட்ஸ் 900 கிராம்ஸ் ஓட்ஸு. இது $5 வந்தது. நெக்ஸ்ட் ஒரு பேக் ஆஃப் பேர்ஸ் வாங்கியிருக்கேன். இதில் ஒரு 1 2 3 6 பேர்ஸ் இருக்குது. வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு போட மாட்டாங்க, இதில் ஒரு பேக்காக தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பேக் நமக்கு $5 பக்கம் வந்தது. நெக்ஸ்ட் லெமன். லெமன் 6 லெமன் இருக்குது. இது 6 லெமன் $3. நெக்ஸ்ட் இந்த பொட்டேட்டோ கிறிஸ்ப் கிராக்கர்ஸ் வாங்கியிருக்கேன். இது பொட்டேட்டோவில் செஞ்ச ஒரு பிஸ்கெட் மாதிரி கிராக்கர்ஸ். இது ஹெல்த்தியர் சாய்ஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ இதுக்குள்ளே குட்டி குட்டியாக இந்த மாதிரி தனித்தனி பேக்கெட்டாக ஒரு 8 பேக்கெட் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு $3.5 பக்கம் வந்தது. இது ஸ்நாக்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது இட்ஸ் பேக்டு, நாட் ஃப்ரைடு. நெக்ஸ்ட் வெங்காயம் வாங்கியிருக்கேன். இந்த வெங்காயம் வாங்குறது தான் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெங்காயம் இங்கே ஒயிட் ஆனியன்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ரெட் ஆனியன்ஸ் ரொம்ப சூப்பராக கிடைக்காது நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி. பட் இது புதுசாக இருந்தது, நான் வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே ஃபேர் ப்ரைஸில் வாங்கி ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதில் 700 கிராம்ஸ் இருக்குது. இது $2.5 பக்கம் வந்தது. ஸோ நெக்ஸ்ட் கேப்சிகம். கேப்சிகம் இந்த 3 கேப்சிகம் வாங்கியிருக்கேன். இது 500 கிராம்ஸு. 500 கிராம்ஸ் $3.32 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்ரீன் கேப்சிகம். க்ரீன் கேப்சிகம் இது 500 கிராம்ஸ் $2.60 பக்கம் வந்திருக்கு.
நெக்ஸ்ட் வந்து கீரை வந்து இது ரவுண்ட் ஸ்பினாச். இது வந்து ஒரு பேக் இருக்கும், வெயிட் கணக்கெலாம் கிடையாது. இது ஒரு பேக் அப்படியே கம்ப்ளீட்டாக வச்சுருப்பாங்க. அது வந்து நமக்கு $2.50 அது மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 லெட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். நம்ம ஜாப்பனீஸ் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு நம்ம வந்து சாலடாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2 சேர்ந்து $3 வந்தது. நெக்ஸ்ட் தருண் வந்து இந்த கேக் கேட்டிருந்தான், அதனால இது கேக் வாங்கினோம். இது வந்து $3. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸு இந்த ட்ரேல வந்து 10 எக்ஸ் இருக்குது இந்த ட்ரேல. இது வந்து தனியாக இல்லை, இது வந்து நம்ம 2 வாங்கினோம் அப்படின்னா ஒரு ட்ரே வந்து ஃப்ரீ. ஸோ மொத்தம் 3 ட்ரே வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு ட்ரேவோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $4.50 அந்த மாதிரி ஆச்சு. ஓகே, முன்னாடி வாங்கினது எல்லாமே நம்ம ஃபேர் ப்ரைஸில் வாங்கினது. இப்போ வந்து நான் காட்டுறது எல்லாமே வேற ஒரு ஷாப், முருகன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது. ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து சில வாங்கியிருக்கேன். இது வந்து 2 முருங்கைக்காய் வாங்கியிருக்கேன். இதெல்லாமே தனித்தனியாக ப்ரைஸ் போட மாட்டாங்க, அந்த இதில் டிஸ்பிளே ஆகிருக்காது. ஓவராலாக எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறேன், இல்லைனா பில் பார்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கட்டு புதினா வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் எப்படி ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோவுக்கு தக்காளி வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மூங் தால் வந்து ஒரு 500 கிராம்ஸ், 1/2 கிலோ வந்து மூங் தால் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து $4 வந்தது. அப்புறம் 2 கத்திரிக்காய். அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே வந்து வெங்காயம் வந்து தனித்தனியாக தான் வாங்குவோம். இந்த டைம் வந்து பேக் மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா தனித்தனியாக வாங்கும்போது சில இதில் வந்து அந்த பிளாக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால பெருசாக அது கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இந்த மாதிரி பேக் மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பேக் மாதிரி. அதில் வந்து எப்படியும் ஒரு 20 to 25 வெங்காயம் இருக்கும். எப்படியும் ஒரு 2.5 kgsலேருந்து 3 kgs பக்கம் இருக்கும். ஸோ ஒரு பேக், இந்த ஒரு மொத்த பேக் வந்துட்டு $2.50 பக்கம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த மில்கி மிஸ்டோட தயிர் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 1 kg 125 கிராம்ஸ் வாங்கியிருக்கோம். இது வந்து மொத்தமாக சேர்ந்து ஒரு $6 பக்கம் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சேர்த்து நான் முன்னாடி காட்டின வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் இந்த முன்னாடி காட்டின ஃப்ரூட்ஸு, இந்த வெஜிடபிள்ஸு, இது எல்லாமே சேர்த்து வந்து $100 பக்கம் ஆயிருக்கு. ஸோ $100 அப்படின்னா நம்ம இந்தியன் ப்ரைஸ்க்கு வந்து $7,000, அந்த $7,000 முன்னும் பின்னுமா இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு $7,000 ஆச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த வீக் உண்டான க்ராசரிஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வீக்குமே நமக்கு வந்து வேரி ஆகும் இல்லையா, பிகாஸ் சில பொருட்கள் ஆல்ரெடி ஒரு வீக்கில் இருக்கும். ஸோ போன வீக்கோடது வேறு மாதிரி இருக்கும், இந்த வீக்கோடது வேறு மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக வந்து ஒரு ஐடியா கொடுக்கணுன்னா 1 வீக்கு வந்து நமக்கு வந்து 8,000 to 9,000 ஆகும் இந்த மாதிரி நம்ம க்ராசரிஸ் வந்து வாங்கணும்னா. இது வந்து நான்வெஜ் வந்து நான் சேர்க்காம சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.